வாழ்வோம் வழி. இப்ப ஞான பயணத்திலே அதே மாதிரிதான். இப்ப மேடம் நான் இருக்கிறேன்னா, அதுக்கு தேவை என்ன? நான் ஞான பயணம் போறேன்னு உங்க வீட்டுல சொன்னா, என்ன ஆச்சுடா? எந்த ஊருக்கு போறேன்பாங்க முதல்ல. ஞான பயணம்னா எந்த ஊர் தெரியாது. இல்லையா? ஏதோ ஒரு காஷ்மீரோ, சிம்லாவோ, இல்ல சிங்கப்பூரோங்கிற மாதிரி நினைச்சிட்டு, அவங்க ரொம்ப விவரமானவங்க கேட்டா ஞான பயணம் போறேன்னு மேலைகளையும் பார்ப்பான். ஏம்பா அதெல்லாம் ஈஸியாப்பா, அந்த லைஃப்லாம் நீ தொட முடியுமா? கேன்னு டச். சோ அதுல நீ வந்து ப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டுன்னா, அதுக்கு எவ்வளவு இருக்குது. ஞான பயணம் போகணும்னாலே முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு அசம்ஷன். ஞானத்தை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கணும். யூ மஸ்ட் கெட் சம்திங். வாட் இஸ் ஞானம்? அந்த ஞானம் நமக்கு ஏன் தேவை? அது எப்படி அடைவது? சோ ஒரு பிலிமினரியா ஞானத்தை பத்தி ஒரு டெபினிஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். சம்திங் ஒரு கிங்ஸ் கொடுக்குற மாதிரி, ஒரு ப்ராஸ் கொடுக்குற மாதிரி ஞானத்தை பத்தி சொல்லலாம். அதுக்கு பிறகு நம்ம ஞானத்துக்குள்ளே போக முடியும். நீங்க நல்ல கதை படிச்சுட்டு இருந்த தலைமுறை சொல்லுவாங்க, நல்லதான் இப்போ என்ன இப்போ பண்டைக்கு வெடியில இருப்பான், மூளை கலந்துட்டு இருப்பான், நட்ஸு நட்டு கலந்துட்டு இருக்கு, இட்லி கலந்துட்டு இருப்பான். எதை சொல்லுவாங்க? ஞானம் கேட்பான். ஏன்னா அவன் எப்பவும் எரிவா எரிவா நீங்களே இருக்கிறீங்க. வீட்டுல இருக்கும்போது அவன் எரிவா எரிவான்னு சொல்லிட்டு இருந்தா வீட்டுல உள்ளவங்க தள்ளிதான் இருப்பாங்க, பக்கத்துல இருக்க மாட்டாரு. நல்ல தானே இருந்தாங்க, என்ன ஆச்சுது இல்லையா? அப்போ உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஞானத்துக்கு போகணும்னா முதல்ல உங்களை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரும். அண்டர் கண்ட்ரோல்ல இருக்க முடியாது, கண்ட்ரோல் இல்லாம இருக்க முடியாது இல்லையா? அப்போ ஞானத்தை பத்தி ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும், ஒரு கண்ட்ரோல்ங்கிறது ஒரு வேணும். அப்புறம் ஞானம் படிப்பு நமக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் போக வேண்டிய தேவை இருக்கணும், நமக்கு அது உடன்பாடாக இருக்கணும், அந்த பயணிக்கக்கூடிய காலம் வரை நமக்கு ஆயுள் இருக்கணும். அப்ப நமக்கு இந்த ஞான பயணத்தை நம்ம பார்க்கும்போது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது வந்து, ஞான பயணத்தை நீங்க செல்லணும்னா உங்களுக்கு ஒரு குரு வேணும், வழிகாட்டி வேணும். இதை நம்ம குரு இல்லாத நிலைப்பா இல்லையா? அப்ப ஞானத்தை பத்தி இது ஏன் குரு வேணும்னா, ஞானத்தை பத்தி சொல்லி தரும். சாதாரண வாழ்க்கைக்கும் ஞானத்துக்கும் அந்த போது ஒரு குரு சொன்னாதான் புரியும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் எங்கப்பா போறேன், அர்ஜென்டா போறேன், எங்க போறேன்? நான் கோயிலுக்கு போறேன். என்ன கோயிலுக்கு? விநாயகர் கோயில். ஏன்? நாளான்னைக்கு பரிசு வருது, அது தேங்காய் உடைச்சிட்டு வரேன், வேண்டிட்டு வரேன், அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். பரீட்சை இல்லப்பா உனக்கு, படிச்சியா? நீ அர்ச்சனை பண்ணா போதுமா? அதுல விநாயகர் பார்த்துக்கலாம். சாமிகிட்ட வேண்டாம் நடக்கும், அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இந்த கொலை சொல்ல வரல, பட் அது கட்டுமானம் தவறு. பார்க்க 4 மாடி கட்டிட்டோம், மாடியில ஏறணும் பொத்துல விழுந்துட்டுனா அது 4 மாடி கட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு மாடிக்கே அது லாய்க்கில்ல. நீ கோயில் போப்ப, கோயில் எதுக்கு? மன அமைதிக்கு. ஒன்னை நீ சாந்தி செய்து கொள்வது. நான் பாஸ் ஆகுவேன், நான் பாஸ் ஆகுவேன் தான் முடியுமா? பாஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும்? சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும், பாடி டைப் வேணும், எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ணணும். அங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அட்டவணை பார்த்து இழுத்து பேசலாம் செய்யக்கூடாது, கையில காப்பி பேப்பர் வச்சிருக்க கூடாது. எவ்வளவு இருக்குது? எல்லாம் படிச்சுக்கிட்டு பிட் பேப்பர் பாக்கெட்ல வச்சுட்டு போனா ஒத்துக்க மாட்டான். உடனே படிச்சேன்னு சொல்லி அப்புறம் ஏன் பேப்பர் பாத்துடுறதுதான் என்ன பதில் சொல்ல முடியும்? இதெல்லாம் விட கொடுமை, நீங்க பிட்டு பேப்பரும் கொண்டு போகல, பார்த்து எழுதல, பக்கத்துல எழுதணும் போட்டுதான் உங்க காலி கீழே கிடக்குது. கீழே பாத்தீங்கன்னா பிட்டா இருக்குது. ஐயோ வாத்தியார் பார்த்தா தப்பாகுமேன்னு சொல்லிட்டு பிட்டை எடுத்து கையில வச்சு சொல்றீங்க, வாத்தியார் பிட்டை எடுத்து, சார் இது ஏன் உள்ளது இல்ல சார். சரி உங்களுக்கு உன் கையில இடம் இருக்குது சார், பாருங்க சார் ஹேண்ட் ரைட்டிங். ஆமா வேற யார்த்தையும் வச்சு நீங்க எழுதி வாங்கி சொல்லலாம்ல. உன் கையில இருக்கு, நீ பேப்பர் வந்து உனக்கு ஆன்சர் பேப்பர் கொடுத்தாச்சு, கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு, நீ அங்க எழுதணுமா? கையில வந்து பிட்ட பாத்துக்கிட்டு இருக்கிறீன்னா என்ன சொல்ல முடியும்? அடுத்த நிமிஷம் உங்களை அவுட் பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, நீ அங்க எதுவுமே பேச முடியாது, ஏன்னா எவிடன்ஸ் ஆகி போச்சு. அப்ப பரீட்சை எழுத போறதுக்கு நல்ல வாஸ்து பார்த்து போறது, சகுனம் பார்த்து போறது, நேரம் பார்த்து போறது, நல்லா படிச்சிருக்குங்கிறதுலாம் இருந்தாலும் கூட அங்க எப்படி நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும்னு தெரியும்.
பின்னாடி இருக்கிறவன திரும்பி பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் உங்க எழுப்பி வெளியே அனுப்பலாம். உங்க பேப்பரை உருவிட்டு உங்களை அனுப்பி விடலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பின்னாடி அவன் பேசிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். இவன் கொஸ்டின் ஆன்சர் அங்க கேட்கறான்பா. நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்? யாரு கூப்பிட்டாலும் சரிதான், பேசிட்டாலும் சரிதான், நல்லா புரியுது. பக்கத்துல உள்ளவன பார்க்கவே கூடாது. அவன் நண்பனாவே இருக்கட்டுமே, கேட்கவும் கூடாது. அவன் கேட்பான், வேணே கேட்பான், உங்களை மாட்டி விடுறது. சம்மந்தம் இல்லாம பேசுவாங்க. போகும்போது டீ குடிச்சுட்டு போகலாமா தான் நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்றாலும் சொல்லுவான். திரும்பிடக்கூடாது, ஆபத்து. அப்ப நம்மளுடைய கவனம் எப்படி இருக்க வேண்டும்? பரீட்சை பேப்பர்ல இருக்கணும், கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும், சிந்திக்கணும். எழுதும் போது அங்க குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி எழுதணும். அந்த வழங்கப்பட்ட காலத்தை விரயம் பண்ணக்கூடாது. 10 மணிக்கு ஆரம்பிச்சுதா, 1 மணி வரை 3 hours கொடுத்துருக்கான், எழுதிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஞாபகம் இல்லைன்னா கண்ணை பொத்திட்டு ஞாபகப்படுத்தி பாருங்க, அங்கங்க பாக்காதீங்க, எழுதிட்டே இருங்க. இப்ப இந்த பேஜ் முடிய போது அதுக்குள்ள எழுந்துன்னு கையை காட்டிருங்க, அடுத்த சீட் வாங்கிருங்க. அடிஷனல் சீட் டிசம்பர் தான் வாங்கணும்னா நீங்க கேட்கும் போது சூப்பர்வைசர் கடைசி லாஸ்ட்ல நிற்பாரு. அங்க இருந்து வர்றதுக்கே ஒருத்தனுக்கா கொடுத்துட்டு வரும்போது அழிவுறாரு. நிறைய நம்பத்துல பசங்க இறந்துருக்காங்க. இப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும். இந்த சீட்டு முடியும் போது ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. எதுல என்ன கூட திருப்பி கொடுத்துட்டு போகலாம். நான் முடிச்சுட்டு தான் வாங்குவேன்னா கெட்டு போயிடும். கடைசி நிமிடம் வரை நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. யோசிச்சுட்டே இருக்க கூடாது. ஏன் நான் முன்னாடியே எழுதிட்டேன், நான் மடிச்சுட்டு விட்டு நான் ஓடுவேன்னா ஏன் அவ்வளவு அவசரம்? 3 மணி நேரம் உனக்கு கொடுத்துருக்கா, 2:30 மணிக்கு முடிச்சுட்டேன், பரவாயில்ல, ஒன்ஸ் மோர் அதை அப்படின்னு திருப்பி பாரு. நிறைய பசங்க அப்படி எழுதி முடிச்சு டக்குன்னு கொடுத்துட்டு அதை பெருமையா சொல்லுவான். 2 மணி நேரத்துல நான் முடிச்சிட்டேன்டா, 1 மணி நேரத்துல முடிச்சிட்டேன். நான் ஏன் உனக்கு 3 மணி நேரம் இருக்குல்ல, திருப்பி பாரு. பார்க்க 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 ஏதாவது ஒரு ஞாபகம் வரலாம். இல்ல எழுதுனதுலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரியல, தப்பா எழுதிருக்கல. அப்ப அந்த வழங்கப்பட்ட காலத்தை விரயம் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்திலயுமே. ஒரு அலாட்டட் டைம். இப்ப நமக்கு இந்த பிறப்பே வழங்கப்பட்ட ஒரு காலம், இதை நீங்க எடுத்துக்கொள்ளவில்லை, வழங்கப்பட்டது. நான் தான் சொல்றேன், இந்த வாழ்க்கை என்பது வழங்கப்பட்டது.